அன்னியாசி ஆர்மீஸ் இன்றைக்கி நம்ம ஜிமின் எஃப்எஃபான ரவுடிகள் அந்த ரூத்தில் செய்வோம். அதோட பார்ட் 6 தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் பார்ட் பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துருங்க. டிஸ்கிரிப்ஷனில் தான் ப்ளேலிஸ்ட்டோட லிங்க் இருக்கும். ஓகேவா? சரி வாங்க நம்ம டைரெக்டாக இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட் எபிசோடில் எப்படி முடிச்சிருந்துருப்போனா, நீங்கள் ஜிமின் தூங்கிட்டாரு, இப்போயாச்சும் எஸ்கேப் ஆகிடலாம் அப்படின்ட்டு அவர் தூங்கின பிறகு நீங்கள் எந்திரிச்சு பூனை மாதிரி நடந்து வந்திருப்பீங்க. நடந்து வந்து டோர் ஓப்பன் பண்ண போனால் உங்களை அப்படியே இழுத்து வாலில் பின் பண்ணியிருப்பார். நீங்கள் ஷாக்கிங்காக ஜிம்னை பார்த்துட்ருப்பீங்க. ஜிம்மினும் உங்களை தான் பார்த்துட்ருப்பாரு. நீங்கள் எப்போ எந்திரிச்சிங்க? நீ பூனை மாதிரி எப்படியே நடந்து போனல, அப்பயே எந்திரிச்சிட்டேன். ஓ அப்படியா, சரி ஓகே, என் கையை விடுங்க, நான் போகிறேன். எங்கே போகிறேன்? நான் வீட்டுக்கு தான் போவேன். வேற எங்கே போவேன்? வீட்டுக்கா? எதுக்கு? என்ன எதுக்குன்னு கேட்குறீங்க? என்னோடய வீடு அதுதானே, அப்போ நான் அங்கே தானே இருக்கணும். ஓ அப்படியா, பரவாயில்ல, நீ இங்கே படுத்து தூங்கு. நான் சொல்ல வருது உங்களுக்கு புரியலையா? அப்பா தேடுவார். மாமனார் தேடினா பார்த்துக்கலாம், நான் சொல்லிக்கிறேன், நோ ப்ராப்ளம். என்ன மாமனாரா? மாமனார் தானே உனக்கு? அப்போனா எனக்கு மாமனார் தானே. ஆமாம் அப்படின்ட்டு நீங்கள் ஸ்பீச்லெஸ்ஸாக அவரே பார்த்துட்ருக்கீங்க. அவர் போதும் பார்த்தது, போய் படுத்து தூங்கு. ஓகே அப்படின்ட்டு நீங்கள் பெட்டு பக்கத்தில் தான் போயிட்டுருக்கீங்க. அப்போ அவர் அங்கே சொல்லலை, அங்கே சொன்னேன் அப்படின்ட்டு அவர் சோஃபாவை காமிக்கிறாரு. நீங்கள் என்ன அங்கேயா? எனக்கு தூக்கு வராதே. அதை பற்றி எனக்கு என்ன அப்படின்ட்டு அவர் உங்களை கண்டுக்காமல் போய் பெட்டில் படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டாரு. நீங்கள் அட பாவி, உன்னைய போய் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஜென்டில்மேனு நினச்சேனே அப்படின்ட்டு நீங்கள் தலையிலே அடிச்சுட்டு சோஃபாவில் போய் படுத்துக்கிட்டீங்க. படுத்துட்டு இவன் இருக்கானே கல்லஞ்சுக்காரன் அப்படின்ட்டு நீங்கள் திரும்பி படுத்துக்கிட்டீங்க. அவர் பக்கம் திரும்பாமல் அவர் உங்களை தான் பார்க்குறாரு. நீங்கள் ஒரு மினி டாப் மாதிரி தான் போட்டிருப்பீங்க. ஸோ நீங்கள் அப்படியே குறுக்கி படுத்துருக்கனால உங்களோட இடுப்பு அப்படியே தெரிஞ்சிட்ருக்கு. ஸோ அதை தான் பார்க்குறாரு. அவர் உங்களை அப்படியே கிள்ளியிருப்பார்ல, அப்போது அவருக்கு ஒரு மாதிரி நல்லா இருந்திருக்கும். ஸோ அதனால தான் அங்கேருந்து கையெடுக்கவே மனசு வராமல் அப்படியே வச்சுட்டு இருந்திருப்பார் அந்த ஜுவல்லரி ஷாப்பில். ஸோ அதை தான் இப்போ பார்க்குறாரு. அப்போ அதை மாதிரியே இப்பயும் அங்கே போய் அவர் கை ப்ளேஸ் ஆகணும், இன்னும் அமுக்கணும் அப்படின்ட்டு தான் தோணிகிட்ருக்கு. பட் ஜிமின் என்ன பண்ணிகிட்ருக்கா? கொஞ்சம் கூட உனக்கு அறிவே இல்லையா? என்னடா நினச்சிட்ருக்க அப்படின்ட்டு அவர் மனசே அவர் காரி துப்புது. ஸோ அவர் என்ன பண்ணிகிட்ருக்க ஜிமின்? நீ அவளை இன்டென்ஷனால தான் மேரேஜ் பண்ணிக்க போகிற, தப்பாலாம் எதுவும் புரிஞ்சிக்காத, ஓவராக ஃபீலிங்ஸ் எல்லாம் வளர்த்துக்காத அப்படின்ட்டு அவரே அவர் தன்னலைக்கு கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் திரும்பி படுத்துக்கிட்டாரு. திரும்பி படுத்துக்கிட்டாலும் அவருக்கு பார்த்துட்டே இருக்கணும் தான் தோணிகிட்ருக்கா. சரி ஓகே போய் தொலையுது அப்படின்ட்டு அவர் மனசு கேட்காம அவர் அப்படியே திரும்பி படுத்துட்டு அவங்களோட ஹிப்ஸை தான் பார்த்துட்டே இருக்கார். அதுக்கப்புறம் அப்படியே தூங்கியும் போயிட்டாரு. எங்கிட்ட நீங்கள் தூக்கமே வரல. நீங்கள் என்னை வந்து எங்கே படுக்க வச்சிட்டான்? வீட்டுக்கு போனாச்சும் நான் கம்ஃபர்டபுளாக படுத்து தூங்கியிருப்பேன். எனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை, இப்படி இருக்கான் பாரு அப்படின்ட்டு திட்டிகிட்டே இருக்கீங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த கனவு வந்திருக்கும்ல, அப்போது இவன்ட்டு ஒரு வாட்டி கிளாரிஃபை பண்ணிக்கணும் அப்படின்னு கூட நினச்சிருப்பீங்களே. ஸோ அதனாக வந்துட்டு ஜிமின் ஒரு நிமிஷம் உங்ககிட்ட ஒன்று கேட்க அப்படின்ட்டு திரும்பி பார்த்தா அவர் நல்லா தூங்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் எங்கே கேட்குறது? ஸோ நீங்களும் அப்படியே அவர் பார்த்த மாதிரியே படுத்துக்கிட்டு கேட்க முடியாமல் போயிடுச்சு, நாளைக்காச்சும் கேட்டுருணும் அப்படின்ட்டு தான் நீங்கள் அவரை பார்க்குறீங்க. அப்போது அந்த நிலா வெளிச்சம் வந்து அவர் மேல் பட அவ்வளோ அழகாக இருக்குது அவரை பார்க்கவே. ஃபஸ்ட்டே அவர் ஒரு மாதிரி ஏஞ்சலிக்காக தான் இருப்பார். இப்போ அந்த நிலா வெளிச்சத்தில் இன்னும் ஒரு மாதிரி ஹேண்ட்ஸமாக அவரை பார்த்தாலே சைட் அடிக்கணும்னு தான் தோணும். அந்த மாதிரி தான் இருக்கார் பார்க்க. இதில் வர ஜன்னல் மூலிமா வர அந்த காற்று, அவர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தூங்குறதுனால 4-5 பட்டன் ஓப்பனாக விட்டு தூங்கிட்டு இருக்காரு. அந்த காற்று வேற வந்து அந்த ஷர்ட்டெல்லாம் விலக்கி அவரோட 6 பேக்ஸ் எல்லாம் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கு. அவரோட அந்த 6 பேக்ஸ் பாடியை பார்த்து நீங்கள் அப்படியே மெய்மறந்து பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் எத்தனையோ பேரை பார்த்துருக்கீங்க தான், ஏன்னா நீங்கள் அந்த மாதிரி கோர்ஸ் தானே போயிட்டுருக்கீங்க. ஸோ அந்த இடத்துலலாம் இந்த மாதிரிலாம் இருப்பாங்க தான். ஆனால் உங்களுக்கு அவங்களெல்லாம் பார்க்கணுன்னு தோணலை. பட் இவரை பார்க்கணும், சைட் அடிக்கணும்னு தோணிகிட்டே இருக்குது. நீங்கள் அவரையே பார்த்துட்ருக்கீங்க. கிட்டத்தட்ட 10 நிமிஷத்துக்கிட்ட அவரை சைட் அடிச்சிருப்பீங்க அப்பட்டமா. இதெல்லாம் தெரிஞ்சோ நீங்கள் சிரிச்சிட்டே தான் பார்த்துட்ருக்கீங்க. வையன் பைத்தியம், என்னடி பண்ணுற? அவன் ஒன்றும் உன்னை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கல, நீயும் ஒன்று அவனை லவ் பண்ணல, ஏன்னா தேவையில்லாமல் ஆசையை வளர்த்துட்ருக்க அப்படின்ட்டு அவளோட மனசாட்சி திட்ட. அப்போ நீங்கள் ஆமாம் தான், பட்டு சைட் அடிக்கிறதுல என்ன இருக்குது? இப்படி மானங்கட்ட போயிருக்கே, வெக்கமா இல்லை அப்படின்ட்டு துப்பிட்டு அந்த மனசாட்சி அப்படியே மறைஞ்சு போயிடுது. நீங்களும் அப்படின்ட்டு சிரிச்சிட்டே தூங்குறீங்க. நீங்கள் தூங்கின பிறகு ஜிவன் முழிச்சு பார்க்குறாரு. நீங்கள் அவரை சைட் அடிச்சது அதெல்லாம் அவருக்கு தெரியும். இருந்தாலும் அவர் கண்டுக்காம தான் இருந்திருப்பார். ஏன்னா அவரே உங்களை நிறைய தடவை சைட் அடிச்சிருக்காரு இப்படி தான். ஸோ நீங்கள் சைட் அடிக்கிறதுல ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு தான் அவரும் கம்முன்னு இருப்பார். ஸோ இப்போது அப்படியே 2 பேரும் தூங்கி போக நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் கண் விழிச்சு பார்க்குறீங்க. ஜிமின் இங்கே தான் இருப்பாருன்ற மாதிரி
பார்த்தா ஜிமினை காணோம். ரூம்லலாம் பார்க்குறீங்க, ரூம்லேயும் இல்லை. சரி ஓகே, எங்கே போனா அப்படின்ட்டு உங்களுக்கு தோணும். அவ்வளோ 6 பேக்ஸ்லாம் வச்சுருக்கான், ஒரு வேளை ஜாகிங் போயிருப்பான் அப்படின்ட்டு நீங்களே நினச்சிட்டு அதுக்கப்புறம் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரீங்க. அப்போ கரெக்டாக டோர் நாக் ஆகுதா? எங்கே ஜிமின் தான் வந்துட்டாரா அப்படின்ட்டு டோர் ஓப்பன் பண்ணால் உங்கள் அத்தை தான் நின்றுட்டுருக்காங்க. என்ன வையன், எந்திரிச்சிட்டியா? அத்தை எந்திரிச்சிட்டேன், இந்தா காஃபி அப்படின்ட்டு நீட்டுறாங்க. ஐயோ தேங்க்யூ அத்தை, இந்த மாதிரி அத்தை கிடைக்க நான் கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்ட்டு காலையிலேயே அவங்கள வெக்கப்பட வச்சிடுறீங்க. அவங்களும் சிரிச்சிட்டே சரிடா அப்படின்ட்டு நீங்கள் குடிக்கிறது தான் பார்த்துட்ருக்காங்க. ஏதோ மனசில் வச்சுருக்காங்க அவங்கக்கிட்ட கேட்குறதுக்கு. நீங்கள் என்ன அத்தை ஏதாச்சும் சொல்லணுமா என்ன? ஆமாம், என்ன சொல்லணும்? அது அது வந்து நேற்று நைட்டு நீங்கள் 2 பேரும் ஒன்றா இருந்தீங்களா அப்படின்ட்டு கேட்குறாங்க. நீங்கள் அப்படியே குடிச்சிட்டு இருந்த காஃபியாகவே துப்பிட்டீங்க. என்ன, எனக்கு புரியல, என்ன கேட்டீங்க? இல்லைடா, நீங்கள் 2 பேரும் ஒன்றா இருந்தீங்களே அதுதான். ஐயோ அத்தை என்ன பேசுகிறீங்க, இதெல்லாம் யாராச்சும் இப்படி கேட்பாங்களா அப்படின்ட்டு நீங்கள் அவங்கள தொட்டி விட்டு டோரை க்ளோஸ் பண்ணிட்டீங்க. அவங்க பாவ பிள்ளை வெக்கப்படுது போல் அப்படின்ட்டு அவங்க தப்பாக நினச்சிட்டு அங்கேருந்து போயிட்டாங்க. நீங்கள் என்ன இது இவங்க இப்படி பேசுகிறாங்க அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி தான் இருக்குது. அதுவும் நேற்று பார்த்துருந்த அவரோட அந்த பாடி, அவரை சைட் அடிச்சது, அதெல்லாம் தான் ஞாபகம் வருது. ஸோ நீங்கள் சிரிச்சுட்டே காஃபி குடிச்சிட்டு இருக்கீங்க. அப்போ மறுபடியும் டோர் நாக் ஆகுதா? நீங்கள் இப்போ ஜிமின் தான் வந்திருப்பாரு அப்படின்ட்டு டோர் ஓப்பன் பண்ண போகிறீங்க. ஓகே, அவர் பார்க்கும்போது கொஞ்சமாச்சும் அழகாக இருக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் உங்களை அறியாமே உங்களெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணிவிட்டு டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. பார்த்தா மின்யாங் தான் இருக்கா. மின்யாங் உங்களை பார்த்தோன்னே, என் அண்ணன் ரூமில் நீ என்னடி பண்ணுற அப்படின்ட்டு அவ கேட்குறா கோமா. நீங்கள் அது வந்து அப்படின்ட்டு சொல்ல வந்தீங்க, ஆனால் நீங்கள் அதை அப்படியே முழுங்கிட்டு உனக்கு என்ன, எப்படி இருந்தாலும் நான் அவரை மேரேஜ் பண்ணிட்டீங்க தானே வரப்போகிறேன், அதனால தான் கொஞ்சம் நேரம் அவர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். கொஞ்சம் நேரம் இல்லை, நைட்டு ஃபுல்லு அவர் பக்கத்தில் தான், இந்த பெட்டில் தான் ஒன்றா இருந்தோம். இப்போ என்ன அதுக்கு அப்படின்ட்டு நீங்கள் கேட்குறீங்க. அவளை வெறுப்பேற்றுறதுக்காண்டியே. அவளும் நல்லா பொசிஞ்சிட்டா. எவ்வளோ தைரியம் தான் ஏன் முன்னாடியே அப்படி பேசுவேன்? உன் முன்னாடி தான் பேசுகிறேன், இப்போ என்ன இன்னும் வேணுனாலும் பேசுகிறேன், கேட்டுட்டு போறியா அப்படின்ட்டு நீங்கள் கேட்க அப்படின்ட்டு அவள் எட்டி தரையிலே உதச்சிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டா. அவளுக்கு நீங்கள் ஜிமின் ரூமில் தான் நேற்று நைட்டு இருந்தீங்க அப்படின்ட்டு தெரியாது. ஏன்னா நேற்று 3 பேரும் உட்காந்து தான் பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. அப்போ மின்யாங் இவங்க 2 பேரும் பண்ணுற அளவு தாங்கலை அப்படின்ட்டு தான் பார்த்துட்டு இருந்திருப்பா. ஏன்னா அத்தையும் மருமகளும் 2 பேரும் சேர்ந்து அவளை பாடுபடுத்தியிருப்பீங்க. ஏன்னா 2 பேரும் சிரித்து பேசுறது, அவளை வச்சு கலாச்சி பேசுறது அப்படின்ட்டு மின்னியங்க வச்சு தான் நீங்கள் 2 பேரும் காமெடியாக பேசிட்டு இருந்திருப்பீங்க. அவளுக்கு சுத்தமாக பிடிச்சிருக்காது. இவ்வளோ தொல்லையே தாங்க முடியாது, இதில் அம்மாவும் சேர்ந்துக்கிட்டு பண்ணுறாங்களே அப்படின்ட்டு அவளுக்கு வயிறெல்லாம் எரிஞ்சிருக்கும். போதும் நிறுத்திங்களா, இதுக்கு மேலே என்னால் முடியாது அப்படின்ட்டு அவள் எந்திரிச்சு போயிருப்பா. அதுக்கப்புறம் நீங்களும் உங்கள் அத்தையும் மட்டும்தான் உட்காந்து பேசிகிட்டு இருப்பீங்க. ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்திருப்பீங்க. அவங்க 2 பேருக்குள்ளே ஒரு மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டே வந்துருச்சு. அத்தை மருமக மாதிரியெல்லாம் இல்லை, 2 பேரும் அவ்வளோ க்ளோஸாக ஃப்ரெண்ட்லியாக தான் பேசிட்டு இருந்திருப்பீங்க. அப்போது இருமா வையன் ஒரு நிமிஷம், நான் போய் அவங்களுக்கெல்லாம் ஜூஸ் கொடுத்துட்டு வந்துடுறேன், அவங்க பாவம் பிஸியாக இருப்பாங்க. சரிங்க அத்தை, நான் வேணா வந்து ஹெல்ப் பண்ணிட்டா? இல்லைடா வையன் நீங்கள் ஏறு, நான் வந்துடுறேன் அப்படின்ட்டு அவங்க போய் ஜூஸ் எல்லாம் பண்ணிட்டு போயிட்டு யாங்க்கு, ஜிமினுக்கு, அதுக்கப்புறம் அவங்களோட ஹஸ்பண்டுக்கு அப்படின்ட்டு கொடுத்துட்டு மறுபடியும் வந்து பார்த்தா நீங்கள் அசந்து தூங்கியிருப்பீங்க. தூங்கிட்டாளா பாவம், ரொம்ப டயர்டாக இருப்பா போல் இன்றைக்கி ஷாப்பிங் போயிட்டு அப்படின்ட்டு அவங்க தான் நீங்கள் தூங்கிட்டீங்களே அப்படின்ட்டு ஜிமின் ரூமுக்கு வந்து உங்களை படுக்க வச்சுட்டு அவங்க ஒரு மாதிரி சிரிச்சுட்டு தான் போயிருப்பாங்க. அவங்க வேணும்னே தான் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும் அவங்க பையன் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டான். ஸோ இன்றைக்காச்சும் ஏதாச்சும் நடக்குமா பார்ப்போம் அப்படின்ற மாதிரி தான் அவங்க ஒரு மாதிரி மைண்ட் வாஷில் ஓட்டிட்டு அவங்களே ஒரு பிளான் பண்ணி அவங்கள இப்படி ரூமில் விட்டுட்டு போயிருப்பாங்க. ஸோ அதை நினச்சிட்டு தான் மார்னிங் உங்ககிட்ட அப்படியெல்லாம் கேட்டிருப்பாங்க. ஸோ இப்போது மின்யாங் கோவத்தில் போகிறா. நீங்கள் சிரிச்சுட்டே திரும்பினா அவள் பின்னாடி தான் ஜிமின் செவத்தில் சாஞ்ச மாதிரியே இதெல்லாம் கேட்டுட்டு நின்றுட்டுருக்காரு. நீங்கள் அவரை பார்த்தோன்னே ஜிமின் நீங்கள் எப்போ வந்தீங்க? என் தங்கச்சிக்கிட்ட சொல்லிட்டு இருந்தியே, அப்பயே வந்துட்டேன் அப்படின்ட்டு உங்கள் பக்கத்தில் தான் ஒரு ஸ்டெப்பை எடுத்து வைக்கிறாரு. நீங்கள் அப்படியே பின்னாடி ரூம்குள்ளேயே போயிட்டுருக்கீங்க. அவர் அப்படியே வரும்போது நீங்கள் அவர் பாடியை தான் ஒட்ட விடுறீங்க. அதுவும் ஜாகிங் போயிட்டு வந்துட்டு அவர் ஷர்ட்டெல்லாம் அவர் உடம்போட ஒட்டியிருக்கு. அதுவும் இல்லாமல் அவ்வளோ ஸ்வெட்டியாக இருக்கார், பார்க்கவே அவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கார். நீங்கள் அதெல்லாம் பார்த்துட்டே தான் அவரை பார்க்குறீங்க பயத்தோட. என்ன சொன்ன? நான் என்ன சொன்னேன்? என் தங்கச்சிக்கிட்ட என்ன சொன்னீங்க மேடம்? அது நான் சும்மா அவளை வெறுப்பேற்ற. என் தங்கச்சியை பார்த்தா உனக்கு என்ன வெறுப்பேற்றி பார்க்குற பொம்மை மாதிரி தெரியுதா அப்படின்ட்டு ஒரு வாய்ஸ் கொஞ்சம் சீரியஸாக மாறவங்க நீங்கள் பயந்துட்டீங்க. நான் சும்மா அப்படின்ட்டு உங்கள் பக்கத்துலேயே வராரு. நீங்கள் லாஸ்ட் டைமில் அந்த சோஃபாலேயே உட்காந்துட்டீங்க, அவர் உங்கள் பக்கத்தில் வராரு. நீங்கள் அது நான் சும்மா தான் பேசினேன், வேறு எதுவும் இன்டென்ஷனும் எனக்கு இல்லை அப்படின்ட்டு திட்டு தடு மாதிரி நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. அவர்
ஓ! சரி ஓகே. நீ சும்மா சொன்னதே வச்சுக்கலாம். பட் அத உண்மையாக்கி பார்க்கணுன்னு எனக்கு ஆசையா இருக்கு. ஆ எத? ஆ சொன்னியே 2 பேரும் ஒண்ணா பெட்ல நேத்து நைட்டு அப்படின்ட்டு அவர் சொல்ல, நீங்க அது அது நான் சும்மா தான் சொன்னேன். நான் அது வேணும்னுலாம் சொல்லல. பரவால்ல. நீ வேணும்னு சொன்னியோ, வேண்டாம சொன்னியோ. இப்ப அத உண்மையாக்கிடலாம். அதுக்கப்புறம் நீ போய் ஊருக்கே சொல்லு. நோ ப்ராப்ளம். ஆ இல்ல அது அப்படின்ட்டு நீங்க சொல்லிட்டு இருக்கும்போதே உங்க மேல ஓவர் ஆயிட்டாரு. நீங்க அப்படியே அவர பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ் விடுங்களேன் அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. பட் அவர் கேட்கல. நீங்கள் அவர் 2 கைக்குள்ளேயும் அப்படியே லாக் ஆகி போய் அவரையே பார்த்துட்ருக்கீங்க. பாவமா அவர் அதுக்கப்புறம் உங்களை கிஸ் பண்ணுற மாதிரியே உங்கள் லிப்ஸை பார்த்துட்டே வராரா? நீங்கள் உங்களை அறியாமையே ஐஸை டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கிட்டீங்க. அவரும் உங்கள் கிட்ட வந்தவர் கிஸ் பண்ணல. உங்களை பார்த்து நக்கெல்லாம் சிரிச்சிட்டு அங்கேருந்து எழுந்திரிச்சு வாஷ்ரூம்குள்ளே போயிட்டாரு. நீங்கள் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் என்னடா ஒன்றுமே நடக்கலை, இன்னும் அவர் வந்து நம்மளை கிஸ் பண்ணலையா அப்படின்ட்டு தான் நீங்கள் முழிச்சு பார்க்குறீங்க. பட் அவரை காணோம். எங்கே போனா இவன் அப்படின்ட்டு தான் உங்களுக்கு தோணுது. அதுக்கப்புறம் ரூமை ஃபுல்லாக பார்த்தா காணோம். அவர் எங்கே அப்படின்ட்டு பார்த்தா வாஷ்ரூமில் இருந்தால் சவுண்ட் கேட்குது. ஓ குளிக்க போயிட்டானா? அப்புறம் எதுக்கு இப்படி நடந்துக்கிட்டான்? டைரெக்டாக குளிக்க போக வேண்டியது தானே? தேவையில்லாமல் நம்மளை இப்படி டீஸ் பண்ணிட்டு தான் போகணுமா அப்படின்ட்டு நீங்கள் கொஞ்சம் செல்லமாக தான் அவரை திட்டிக்கிறீங்க. அதுக்கப்புறம் ஜிமினும் குளிச்சு முடிச்சுட்டு வெளில வராரு. நீங்கள் இருப்பீங்களேன்னு வேணும்னே டவல் கட்டிட்டு தான் வெளில வராரு, உங்களை டீஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. வந்து பார்த்தா உங்களை காணோம். எங்கே போனா இவ? ஒருவேளை கீழே போயிருப்பாளோ அப்படின்ட்டு அவரும் ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தா அங்கேயும் நீங்கள் இல்லை. அம்மா எங்கே வயனாடா? அவங்க அப்பா பார்க்கறதுக்காண்டி போயிட்டாதான் அப்படின்ட்டு அவங்க போயிட்டாங்க. என்ன என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணாமல் அவள் எப்படி போகலாம் அப்படின்ட்டு ஒரு கோவமாக தான் வருது. எவ்வளோ தைரியம் என்கிட்ட கொஞ்சம் கூட சொல்லாமல் அவள் நோக்கத்துக்கு நடந்துக்கிறா அப்படின்ட்டு அவர் கோவமாக தான் வருது. அப்போ மின்யங் வரா. அண்ணா நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்கிட்டயா? என்ன பேசணும்? அது நேற்று நைட்டு வயன் உங்களோட ரூமில் தான் இருந்தாளா? ஆமாம் என் ரூமில் தான் இருந்தா. நீங்கள் 2 பேரும் ஒன்றா தான் இருந்தீங்களா நைட் ஃபுல்லு? ஆமாம் ஒன்றா தான் இருந்தோம். அப்போ அண்ணா என்னென்ன நினச்சிட்ருக்க உன் மனசில்? நீ எதுக்கு அவளை மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு பழி வாங்கிறதுக்கோ எதுக்கோ ஒன்று தானே. ஆனால் நீ என்னன்னா அவள் மேலே விழுந்துட்டியா? அவளோட வலையில் நீயும் விழுந்துட்டியா? மின்யாங் போது நிறுத்து, ரொம்ப பேசாத. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. போதுன்னா நிறுத்து. எனக்கு தெரியுது நீ கொஞ்சம் கொஞ்சமாக அவளோட வலையில் விழுந்துட்டுருக்கேன்னு. ப்ளீஸ் இந்த மாதிரி பண்ணாத, எனக்கு சத்தியமாக பிடிக்கல. இங்கே பாரு மின்யாங், தேவையில்லாமலாம் பேசிகிட்டு இருக்காத. அதுக்கப்புறம் இதுக்கும் உனக்கும் சம்மந்தம் இல்லை. ஸோ நீ உன்னோட லிமிட்டில் இரு. போதும். அவளுக்கும் எனக்கும் என்னமோ நடக்குது. உனக்கு என்ன? உன்னோட வேலையை மட்டும் பாரு. போயிட்டு அங்கே எப்படி மேரேஜ்க்கு ஒத்துக்க வைக்கிறது, அவன் கூட எப்படி ஹாப்பியாக வாழ்கிறதுன்னு பாரு. தேவையில்லாமல் இங்கே மூக்க நொழிக்காத அப்படின்ட்டு 3 லட்சமாக சொல்லிவிட்டு ஜிமின் போயிட்டாரு. மின்யாங் என்ன அண்ணா இப்படி பேசுகிறான்? அப்போ முழுசாகவே விழுந்துட்டானா? அவள் அப்படி என்ன தான் மாயமந்திரம் போட்டு வைக்கிறாளோ தெரில. அவள் பின்னாடி எல்லாரையும் விழுக வச்சிட்றா அப்படின்ட்டு உங்கள் மேலே தான் அவளுக்கு கோபமாக வருது. அதுக்கப்புறம் இங்கிட்டு உங்களை பார்த்தா நீங்கள் போயிட்டுருக்கீங்க, நடந்து தான் போகிறீங்க. போகும்போது இவன் இருக்கானே காலங்காத்தாலே நம்மளுக்கே இப்படி ப்ளஷ் வர வைக்கிறான், நாம் ஏன் இவ்வளோ வெக்கப்படுறோம் ஐயோ அப்படின்ட்டு தான் உங்களுக்கு தோணுது. ஏன்னா நேற்று நைட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி மார்னிங் அப்படின்ட்டு ஃபுல்லு நீங்கள் அவரை பார்த்து சைட் அடிக்கிறது, அதுக்கப்புறம் அவர் உங்ககிட்ட நடந்துக்கிறது அப்படின்ட்டு எல்லாத்தையுமே நினச்சி தான் நீங்கள் இப்போ ஒரு மாதிரி வெக்கப்பட்டு சிரிச்சிட்டே நீங்கள் வீட்டுக்குள்ளே போகிறீங்க. வீட்டுக்குள்ளே போயிட்டு அப்பா அப்படின்ட்டு ஜாலியாக கூப்பிட்டுட்டே உள்ளே போனால் உங்கள் அப்பா அப்படியே டேபிளில் சாஞ்சு தூங்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது. என்னப்பா இங்கே தூங்கிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு நீங்கள் உங்கள் அப்பா பக்கத்தில் தான் போய் எழுப்ப போகிறீங்க. அப்போ தான் பார்த்தா உங்கள் அப்பா அப்படியே ரத்த வாமிட்டு எடுத்த மாதிரியே மயங்கிட்டு இருக்காரு. நீங்கள் அதை பார்த்துனே ஒரு நிமிஷம் உங்கள் கை காலெல்லாம் ஆடிடுச்சு. அதுக்கப்புறம் அப்பா அப்பா எந்திரிங்க, என்ன பண்ணுறீங்க, அப்பா எந்திரிங்கப்பா, என்னாச்சு உங்களுக்கு அப்படின்ட்டு கத்திட்டுருக்கீங்க. உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. தனியாலாம் நீங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யாரை கூப்பிடுறது என்னன்னு கூட தெரியாமல் இருக்கீங்க. அப்போ கரெக்டாக உங்கள் ஃபோனுக்கு கால் வருது. யாருன்னு பார்த்தா டியாங் அட்டன் பண்ணோன்னே டியாங் ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் ப்ளீஸ் அப்படின்ட்டு கத்துறீங்க. அவர் என்னாச்சு வயன்? அதை நான் சொல்கிறேன் ப்ளீஸ் என் வீட்டுக்கு வாங்கல அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ டியாங்கும் அவரோட கார் எடுத்துகிட்டு வராரு. நல்ல வேலையாக டியாங் வந்தனால நீங்கள் உங்கள் அப்பாவை டியாங்கோட ஹெல்ப் மூலமாக ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டீங்க. ஹாஸ்பிட்டலில் போன பிறகு ஹாஸ்பிட்டலில் உங்கள் அப்பாவை அட்மிட் பண்ணிட்டு நீங்கள் வெளில உட்காந்து செம்மையாக அழுகுறீங்க. உங்களால் இன்னும் அந்த காட்சியை பார்த்ததை மறக்க முடியல. நீங்கள் அவ்வளோ அழுகுறீங்க. டியாங்கும் உங்களை எப்படி சமாதானப்படுத்துன்னு தெரியாமல் அங்கேயே இருக்கார். இந்த விஷயம் ஜிமினுக்கும் தெரிய வந்ததுனால ஜிமின் இங்கே தான் வராரு. வந்துட்டு டியாங்க பார்த்தோன்னே அவருக்கு செம்ம கோவம். ஏய் உன்னி யாரா வயன் வீட்டுக்கு போசனா? நீ என்ன இங்கே பண்ணுற?
உனக்கு எவ்வளோ தைரியம் வயன் கூட பழகாதன்னு சொன்னாலும் நீ அதே தான் பண்ணுறல அப்படின்ட்டு கோவத்தில் டியோங்க திட்டுறாரு. அப்போ டியோங், உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா ஜிமின்? நீ எந்த விஷயத்துக்கா நீங்கள் வந்த, ஆனால் நீ பண்ணிகிட்ருக்கிறது உனக்கே சரின்னு படுதா? இப்போ என்ன உனக்கு என் கூட சண்டை போடுறதா ரொம்ப முக்கியமாக தெரியுதா அப்படின்ட்டு டியாங் கேட்ட பிறகு தான், ஆமாம்ல இப்போ எதுக்கு சண்டை அப்படின்ட்டு டியாங் கால்ரை விட்டுட்டு அவர் உங்கள் பக்கத்தில் தான் வராரு. எவ்வளோ தைரியம் இருந்தால் எனக்கு கால் பண்ணாமல் டியாங்க்கு கால் பண்ணியிருப்பா அப்படின்ட்டு திட்டலாமே கோவத்தில் அப்படின்ட்டு தான் வந்துட்டுருக்காரு. ஆனால் வந்துட்டு உங்களை பார்த்தா நீங்கள் ரொம்பவே அழுகுறீங்க. அதை பார்க்கும்போது அவருக்கே ஒரு மாதிரி பாவமாயிடுச்சு. அதுக்கப்புறம் உங்கள் பக்கத்தில் உட்காராரு. வயன், என்னாச்சு வயன் அப்படின்ட்டு கேட்டது தான் தாமதம். நீங்கள் அப்படியே அவர் ஷோல்டரை ஹக் பண்ணி அவர் ஷர்ட்டை டைட்டாக பிடிச்சி செம்மையாக அழுதுட்ருக்கீங்க. நீங்கள் அவர்கிட்ட தான் ஆறுதலாக தேடுறீங்க. அவர்கிட்ட அவ்வளோ அழுகுறீங்க. உங்கள் கண்ணீரை அவரோட ஷர்ட் ஃபுல்லு நனைச்சிருச்சு. அப்போ அவருக்கு, ச்சே, இவனே இவ்வளோ ஃபீல் பண்ணுறா, அவ்வளோ பாசம் வச்சுருக்காளா அவள் அப்பா மேலே அப்படின்ட்டு அவருக்கே தோன்ற மாதிரி தான் நீங்கள் அழுதுட்ருக்கீங்க. ரொம்ப அழுகுறீங்க. ஸோ அவரும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் உங்களை தட்டி தான் கொடுத்துட்ருக்காரு. இதை டியாங் பார்த்தோன்னே அவருக்கு, என்ன இவ்வளோ நேரம் நான் அவள் கூட தானே இருந்தேன், ஆனால் ஆறுதலுக்கு கூட அவள் என்னை ஹக் பண்ணல, என்கிட்ட இப்படி கதறி அழுவல, அவள் என்கிட்ட இவ்வளோ எக்ஸ்பிரஸிங்காக இல்லை. ஆனால் ஜிமின் வந்தோன்னே அவள் இப்படி பண்ணுறா. அப்போ அவளுக்கு நம்மளை பற்றி கொஞ்சம் கூட யோசனை இல்லையா? நம்ம மேலே அவளுக்கு கொஞ்சம் கூட எந்த இன்டென்ஷனும் இல்லையா அப்படின்ட்டு அவருக்கே தோணி அவர் அங்கேருந்து எதுக்கு இவங்களை டிஸ்டர்ப் பண்ணிவிட்டு அப்படின்ட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாருட்டையாம். ஜிம்மினும் கொஞ்சம் நேரம் சமாதானப்படுத்துகிறாரு. நீங்கள் ஏன் அப்பாவுக்கு இப்படி நடந்துச்சு, அப்பாவுக்கு இப்படி பார்த்தோன்னே என்னால் முடியல, என் கை காலெல்லாம் நடுங்கிருச்சு அப்படின்ட்டு நீங்கள் உங்களுக்கு ஏற்பட்ட பயத்தை எல்லாத்தையுமே நீங்கள் ஜிமின்கிட்ட தான் சொல்கிறீங்க. ஜிமினும் பொறுமையாக அதெல்லாம் கேட்டு உங்களை சமாதானம் தான் படுத்துகிறாரு. வார்த்தை மூலமாக இல்லை, அவரோட செயல் மூலமாக உங்களை ஆறுதல் படுத்துகிறாரு. அவர் கையை வச்சு உங்கள் முதுகில் வருடி கொடுக்குறாரு. அதே உங்களுக்கு ஒரு மாதிரி ஆறுதலாக தான் இருக்குது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் டாக்டர் வெளில வராங்க. வயன் யார்? நீங்கள் தானே பேஷண்ட்டோட டாக்டர்? ஆமாம் நான் தான். சரி வாங்க, உங்ககிட்ட கொஞ்சம் பர்சனலாக பேசணும். பர்சனலாவா அப்படின்றாலே உங்களுக்கு ஒரு மாதிரி பயமாக தான் இருக்குது. இருந்தாலும் சரி ஓகே நான் வரேன் அப்படின்ட்டு நீங்கள் பின்னாடி போக போக ஜிமின் தான் உங்கள் கையை பிடிச்சிட்டு, வயன் நீ போகாத நான் போகிறேன். இல்லை நான் போகிறேன். இல்லை வயன், நீ இப்போ ஸ்டேபிளாக இல்லை, நீ இங்கே இரு, எதாக இருந்தாலும் கேட்டுட்டு வந்து நான் சொல்கிறேன், நீ இங்கே வெயிட் பண்ணு. இல்லை நான் போகிறேன், சொன்னால் கேளு அப்படின்ட்டு உங்களை வற்புறுத்தி அங்கே சேர்லேயே உட்கார வச்சுட்டு ஜிமின் தான் அதுக்கப்புறம் போகிறாரு. போயிட்டு, டாக்டர் எங்கே? நான் பேஷண்ட்டோட டாக்டர் தானே வர சொன்னேன். ஒரு ப்ராப்ளமும் இல்லை, நான் அவரோட சன்னின்லா தான். ஓ அப்படியா, சரி ஓகே உட்காருங்க. அவங்களும் என்ன நல்லா இருக்குமே தான் சொன்னேன். சரி ஓகே நோ ப்ராப்ளம், உங்ககிட்டே சொல்கிறேன் அப்படின்ட்டு அவங்க ஏதோ சொல்கிறாங்க. ஜிமினுக்கு அது கேட்டோன்னே அவருக்கே கண்ணெல்லாம் ஒரு மாதிரி கலங்குது. அவர் புரியாமல் பார்த்துட்ருக்காரு. அதுக்கப்புறம் திரும்பி உங்களை தான் பார்க்குறாரு. அங்கே கிளாஸ் டோர் தான் இருக்கனால நீங்கள் உட்காந்து அழுதுட்டுருக்குறது அவ்வளோ ஃபீல் பண்ணுறதுன்னு இன்னும் தெரியுது ஜிமினுக்கு. ஸோ அவருக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, இது எப்படி உங்ககிட்ட சொல்கிறதுன்னு. சரி டாக்டர் நான் பார்த்துக்கிறேன், எதாக இருந்தாலும் சீக்கிரமாக ஆக்ஷன் எடுங்க, இல்லைனா அதுக்கப்புறம் ரொம்ப ரிஸ்க் ஆகிடும். ஓகே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு ஜிமின் வெளில வராரு. வந்துட்டு உங்கள் முன்னாடி தான் நிற்கிறாரு. நீங்கள் ஜிமின் வந்தோடனே எழுந்திரிச்சு, ஜிமின் என்னாச்சு ஜிமின், அப்பாவுக்கு என்னவா, அப்பா சரியாயிடுவார் தானே, இது ஒன்றும் இல்லை தானே அப்படின்ட்டு நீங்கள் பாடலாம் சொல்லிகிட்ருக்கீங்க. அவர் உங்களை டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டாரு. உங்களுக்கு ஒன்றும் புரியல. என்னாச்சு இப்போ எதுக்கு என்னை ஹக் பண்ணிக்கிட்டீங்க, என்னாச்சு சொல்லுங்கள், டாக்டர் என்ன சொன்னாங்க? அப்பாவுக்கு ஒன்றும் இல்லைல்ல, அப்பா எப்போ எழுந்திருப்பார் அப்படின்ட்டு நீங்கள் பாட்டில் ஒரு மாதிரி எமோஷ்னலாக சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்க. உங்களுக்கு பயம் வந்துருச்சு, அதனால சொல்லிகிட்ருக்கீங்க. அப்போ ஜிமின், வயன் நான் சொல்ல போகிறத பொறுமையாக கேளு. நீ தான் ஸ்ட்ராங்காக இருக்கணும், உங்கள் அப்பாவை நீ தான் ஸ்ட்ராங்காக பார்த்துக்கணும். நீ ஏன் இப்படி உடஞ்சி போய் அழுதா உங்கள் அப்பாவுக்கு எப்படி இருக்கும்? ஸோ நான் சொல்ல வரத பொறுமையாக கேளு, ஓவர் எமோஷ்னல் ஆகாத. என்ன நீங்கள் ஏன் இப்படி பயமுறுத்துறீங்க? எதாக இருந்தாலும் சீக்கிரம் சொல்லுங்கள், என்னால் முடியல அப்படின்ட்டு நீங்கள் இன்னும் ஒரு மாதிரி அழுகிற மாதிரி ரொம்பவே எமோஷ்னலாக கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க. உங்கள் கை காலெல்லாம் நடுங்குது. அப்பாவுக்கு ஏதாச்சும் இருக்குமோ, நம்மளை பிரிஞ்சு அப்பா போயிடுவாரோ அப்படின்ட்டு உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஜிமினுக்கும் நீங்கள் இப்படி பேசுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எப்போவுமே ஸ்டோன் ஆட்டாக இருந்தவர் நீங்கள் இப்படி கதறி அழுவுறது, உங்களோட இந்த எமோஷ்னல் டாக்ஸ் அதெல்லாம் கேட்கும்போது அவருக்கே ஒரு மாதிரி ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு. ஸோ அவர் உங்கள் பேக்கில் தட்டிட்டே, பையன் அது அப்படின்ட்டு அவர் ஏதோ சொல்ல நீங்கள் அழுகிய முட்டிக்கிட்டு வந்தாலும் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு நீங்கள் ஜிம்மினை பார்க்குறீங்க. அவர், வயன் பார்த்துக்கலாம் வயன், நீ தான் ஸ்ட்ராங்காக இருக்கணும், உனக்காண்டி நான் இருப்பேன் வயன், நீ ஃபீல் பண்ணாத, எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். என்ன நீங்கள் சொல்கிறது உண்மைதானா அப்படின்ட்டு நீங்கள் கேட்குறீங்க. ஆமாம் வயன், வேறு வழி இல்லை, நம்ம இதை பண்ணி தான் ஆகணும். இல்லை அப்படிலாம் சொல்லாதீங்க,
ப்ளீஸ் அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. என்னால் கேட்க முடியல. வயன், என்ன பண்ணுறது? உண்மையா நீ கேட்டு தான் ஆகணும். வேற வழி இல்லை அப்படின்றாரு. நீங்கள் ஒரு மாதிரி உடஞ்சி போய் அங்கேயே உட்காந்து அழுக ஆரம்பிச்சிட்டீங்க. ஜிமினுக்கும் பாவமாக இருக்கு உங்களை பார்க்கும்போது. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அப்படி என்ன தான் டாக்டர் சொன்னாங்க ஜிமின் கிட்ட? ஜிமின் வந்து உங்ககிட்ட என்ன சொன்னார்? நீங்கள் ஏன் இப்படி ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்கீங்க அப்படின்ட்டு நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். ஓகே, உங்களை நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்குறேன். பை பாய்.